India. No sé por qué estoy en México. புரிஞ்சிச்சா நான் என்ன சொன்னேன்னு? இத்தனை நாள் என் கிளாஸை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொன்னேன்? ஓலா, ஹலோ, ¿cómo estás? கண்டிப்பா இந்த ஊர்ல வந்து நீங்க பேசும்போது ஓலா ¿cómo estás? ஓலா ¿cómo estás? எப்படி இருக்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? அதுதான் இவங்க கல்ச்சர். கேட்காட்டி அது ரூடா நினைப்பாங்க. ஸோ ஓலா ¿cómo estás? ஓலா ¿cómo estás? ¿Cómo está el clima? இங்க பாருங்க இது இருக்கு. ¿Cómo está el clima? அதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து வெதர். ஒரு சீதோஷண நிலை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ஸ்பானிஷ்ல எப்படி பேசணும், எப்படி கேள்வி கேட்கணும், பதில் எதெல்லாம் சொல்லலாம், எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்னையோட கிளாஸ். சரிங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன்ல estoy en el México. ஸோ நான் என்ன சொன்னேன்? ¿Cómo está el clima? How is the weather in India? Okay? No sé. I don't know. ¿Por qué? Because I am in Mexico. Estoy en el México. Okay? México. México, México, México. No Mexico in Spanish. Okay? So, come. Topic குள்ள போலாம். So, கேள்வி இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேள்வி மட்டும் எப்படி கேட்கலாம் நான் வந்து சொல்றேன். ¿Cómo está el clima? How is the weather? ¿Cómo está el clima? ¿Qué tiempo hace? ரெண்டும் ஒண்ணுதான். How is the weather னு கேக்குறதுக்கு ரெண்டு வகையா சொல்லலாம். சரியா? ¿Qué tiempo hace? Clima is weather. So நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? ஏல முடியுது. So it is feminine நம்ம நினைப்போம், கிடையாது. It is el clima. Okay? It is like masculine, el clima, el clima, el clima. Then பதில் இப்படி எல்லாம் சொல்லலாம். ஓ எனக்கு ரொம்ப வெயிலா இருக்கு. எனக்கு ரொம்ப வேக்குது. எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. எனக்கு பயங்கர காத்தா இருக்கு. எனக்கு பயங்கர மழையா இருக்கு. இப்படி எல்லாம் பல வகையா சொல்லலாம் இல்லையா? இத ஸ்பானிஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க. Hace calor. What is hace? யோசிச்சு பாருங்க. டிக் டிக் 1, டிக் டிக் 2. Hace. What is hace? To do. To do. செய்யறது தான் hace. Hace calor. Calor அப்படின்னா hot. வெயிலா இருக்கு. ஓகே? இன்னைக்கு வெயிலா இருக்குது தானே? ஆனா சம்பந்தமே இல்லாம to do சொல்றாங்க பாத்தீங்களா? Hace calor. Why? I don't know. This is Spanish. Hace calor. Okay? அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு வெயிலா இருக்குன்னா hace calor. Hace frío. Frío means cold. Hace frío. குளிரா இருக்குங்கிறதுக்கு hace frío. எனக்கு குளிருதுங்கிறது எப்படி சொல்லலாம்? somebody யோசிங்க. டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. ஓகே? எனக்கு குளிருது அப்படிங்கறத tengo. I have அப்படின்னு சொல்லணும். I have cold அப்படின்னு சொல்லணும். சரியா? so tengo frío. Right? Next, hace sol. இதுவும் அதேதான். Sol means actually sun. இங்க நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? sol அப்படின்னா sun. பயங்கர வெயிலா இருக்கா? hace sol. Okay? Then hace viento. Sorry, என் handwriting புரியாது. hace viento. Viento means here wind. காத்தா இருக்கு. இன்னைக்கு பயங்கர காத்தா அடிக்குதுப்பா. hace viento. அடுத்தது இன்னைக்கு வந்து ரொம்ப cloudy-ஆ இருக்கு அப்படிங்கறத it is a situation, right? இது வந்து ஒரு weather இல்ல. இது இப்படி இருக்குன்னு ஒரு situation சொல்றோம். கொஞ்ச நேரத்துல வந்து cloud எல்லாம் மறைஞ்சு போயிடும். சோ இது permanent situation இல்ல. இது வந்து ஒரு temporary situation. அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா estar from estar which is temporary. Revise come on. Think. Recall. That's how you study Spanish, okay? Está nublado. Cloudy. So இதுக்கெல்லாம் ஆசை சொல்லணும். இதுக்கெல்லாம் está சொல்லணும். Okay? Because it is a situation. இது situation இல்ல. Okay?
So está nublado. It is cloudy. Then está despejado. The sky is clear. இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கு வானம். Está despejado. Ha ha ha. No ja 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 like English, okay? Está despejado. This is just clear today. I niebla. What is niebla? யாருக்கா தெரியுமா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எல்லாமே நானே சொல்றேன். நீங்க கூகுள்ல ChatGPTல இதெல்லாம் போய் பார்த்து வாட் இஸ் நியப்லா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு நான் வந்து இந்தியாவுக்கு ஒரு gift அனுப்பிச்சு விடுறேன். gift hamper. சும்மா சொல்றேன். நம்பிராதீங்க. ஓகே. I niebla. ரைட்? இத பார்த்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் está lloviendo. Está lloviendo. Lloviendo அப்படினா அந்த yendo ando அப்படிலாம் முடிஞ்சிச்சுனா it is continuous tense, okay? Happening. ing இங்கிலீஷ்ல வந்து ing working, jumping, writing. ing வந்து continuous tense சொல்லுது இல்லையா? ஸ்பானிஷ்ல yendo ando இது எல்லாமே வந்து continuous tense, okay? So lloviendo உங்களுக்கு இந்த வார்த்தை என்னன்னு தெரியாது, நான் சொல்லிடுறேன். It is raining. So it is happening now. மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை பெய்யுது. Okay, it is raining. So you use in continuous tense. Está, it is a situation. So you say está lloviendo. It is raining. மழை பெஞ்சிட்டு இருக்கு. Está nevando. இங்க ஒரு ஆந்தோ இருக்கா? அப்ப அது என்ன tense? Tick tick 1, tick tick 2, tick tick 3. Continuous tense. You are right. Ando, endo. Right? It is continuous tense. But what is this? This is snow. It is snowing. Está nevando. It is snowing. Está nevando. இப்போ சில words நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம். Sol, sun. நான் சொன்னேன்ல sol. Lluvia, rain. So double L. So it is lluvia. அத கண்டினியூஸா நம்ம மாத்தும்போது என்னவாச்சு? lloviendo. யூ வந்து என்னாச்சு? ஓவா மாறிச்சு. Right? Did you see this? Irregular. Otra vez. Okay? Lluvia is rain. Lluvia is rain. Lloviendo is raining. Okay? Nieve is snow. Snow is nieve. Snowing is nevando. Irregular. Did you see? Nieve and nevando. Okay? Then viento is wind. Viento is wind. Katar. Nube is cloud. Okay? இப்போ இங்க பாத்தீங்களா? Nube அப்படினா cloud. Cloudy அப்படினா nublado. Nublado. Cloudy இங்கிலீஷ்ல மட்டும் நாம வந்து cloud cloudy ரெண்டு வார்த்தை வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் ஸ்பானிஷ்லயும். Nube அப்படினா cloud. Cloudy னா nublado. Okay? Don't ask me why. அதான். Storm. பயங்கர புயலா இருக்கு. Tormenta. Tormenta அப்படினா storm. Okay? எனக்கே பேசி ரொம்ப டயர்ட் ஆச்சு. ஓகே, ஐ திங்க் இவ்வளவுதான் இன்னைக்கு போதும். அடுத்தது நான் வேற ஒரு டாபிக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.